கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். ஆம்னி பேருந்துகள் சிறைப்பிடித்தது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் அதை முன்னிட்டு இந்த அனைத்து சங்கங்களும் சேர்ந்து வாகனத்தை இயக்கக்கூடாது என்று முடிவெடுத்து இன்று நாங்கள் அனைவரும் வந்து போக்குவரத்து துறை அமைச்சரை சந்தித்து நேரில் பேசினோம். பேசியதற்கு அவர் வந்து எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை நேரடியாக அணுகி அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயமாக இருப்பதனால் கலந்து ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதுவரையிலும் எங்களுடைய வாகனங்கள் இயங்காது என்பது கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் மற்ற எந்த மாநிலத்துக்கும் இயங்காது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்டர்ஸ்டேட் ஆப்ரேஷன்ஸ் எதுவும் இயங்காது. உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே இயங்கக்கூடிய அனைத்து வாகனங்களும் இயங்கும். இன்டர்ஸ்டேட் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் கண்டிப்பான முறையில் இயங்காது. இந்த பிரச்சனை முடிகிறவர்களும் இந்த வாகனங்கள்லாம் நிறுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பிரச்சனை? அதாவது எங்களுடைய ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட் சொல்லி நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதை வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கான ஹோம் ஸ்டேட்டுக்கான டேக்ஸை கட்டிடுறோம். இந்தியா மொத்தத்துக்கும் தேவையான அந்த 90,000 ரூபாய் கட்டுறோம். அது ஒரு ஷேரிங் பேசிஸில் ப்ரோரேட்டா பேசிஸில் எல்லா ஸ்டேட்டுக்கும் வரா மாதிரி நம்ம ஸ்டேட்டுக்கும் வருது கோட்டலி. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்டேட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டேட்டில் முதலாக டேக்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற மாநிலங்கள் வண்டிங்க எல்லாத்துக்கும் வாங்கினதுனால 2 வருஷமாக அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்ததுனால கர்நாடகாவும் கேரளாவும் இப்போ வந்து அவங்க வாங்கணுன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய வாகனத்தை ஏற்க முடியல, அவங்களும் ஏற்க முடியல. இது கடுமையான போராட்டமாக இருக்குது. ஸோ இதனுடைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் 1.5 லட்சம் ஒரு தோராயமாக சொல்கிறேன். வாகனத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குது. வாகனத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டை கட்ட முடியாதனால நாங்கள் ஏற்க முடியல. அதான் உண்மை. அதை நாங்கள்லாம் நிறுத்திட்டோம். அதனால வந்து அரசு மூலியமா நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்லி எல்லாருமே சமரசமா ஒன்னா பேசி அனைத்து சங்கங்களும் இன்னைக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து அமைச்சரை நாடி ஓட முடியாதுன்றதை கேட்டு சந்திச்சிருக்கிறோம். ஆனா சரியான முடிவு எட்டப்படவில்லை. அதுவரையிலும் எங்க வாகனங்கள் எதுவுமே ஓடாது. ஸ்ட்ரைக் வந்து முந்தநேத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சார். இன்னில இருந்து பர்மனண்டா கொஞ்சம் வாகனங்கள் முந்தநேத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு தரப்பினர் சங்கங்கள்லாம். இன்னைக்கு வந்து நாங்களும் சேர்ந்து தமிழ்நாடு ஆம்னி பஸ் ஓனர்ஸ், ஆல் ஆம்னி பஸ் ஓனர்ஸ், அப்புறம் கோயம்புத்தூர் அசோசியேஷன் எல்லாருமே சேர்ந்து கேரளா கர்நாடகா அனைத்து சங்கங்களும் 4 ஸ்டேட்ல இருக்கிற எல்லா சங்கங்களும் இணைந்து ஒட்டுமொத்தமா இன்னைக்கு நிறுத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நாங்க நிறுத்தலான்றதை முடிவு பண்ணோம். தமிழ்நாடு ஆம்னி பஸ் ஓனர்ஸ் இன்னைக்கு நாங்களும் வந்து பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நிறுத்தணுன்றதை முடிவு பண்ணிட்டோம். இது 2 நாள்ல கண்டிப்பான முறையில் ஒரு தீர்வு காணும். அமைச்சர் நான் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பேச்சுவார்த்தை முடிகிறவர்களும் நாங்கள் வந்து எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை சந்திச்சு அவங்களாண்டே முறையிட்டு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் எங்கள் வாகனங்கள் ஓட்டணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா இது மாதிரி டாக்ஸ் வரும்போது சுத்தமாகவே ஆம்னி பஸ்ன்றதே இன்டர்ஸ்டேட்டுக்கே ஏற்க முடியாது. ஒரு வாகனம் கூட இனிமேல் ஃபியூச்சரில் எதுவுமே ஏற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு எல்லாரும் நிறுத்திருக்கோம். அந்த ஸ்டேட் வாகனங்களுக்கு தமிழ்நாடு அரசு டாக்ஸ் போடுறதுனால தான் அவங்களும் போடுறாங்க. ஆமா, தமிழ்நாடு அரசாங்கம் போட்டதுனால தான் கர்நாடகாவும் கேரளா அரசும் போடுறாங்க. நாகாலாந்து ஏஆர்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி சண்முக சுந்தரம் சொல்லி ஒரு டிரான்ஸ்போர்ட் கமிஷன் இருந்தாரு. அது எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லி ஒரு 80-90% வண்டிகள் மாறிடுச்சு. இன்னும் ஒரு 10% வாகனங்கள் தான் இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரத்துல மாறிடும் இந்த 3 மாசத்துல. ஏன்னா அது மாறுறதுக்கான ஒரு கால அவகாசம் வேணும். அதுக்கான அவகாசம் தான் நடந்துட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு கண்டிப்பான முறையில் பாதிப்பு இருக்கதான் செய்யும். நாங்க பொதுமக்களுக்கு பாதிப்பு வராத பண்ணம் தான் நாங்க பண்ணணும்னு இவ்வளவு நாள் எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சமாளிச்சு ஒவ்வொருத்தரும் பெரிய கடனாளி ஆகி வாகனத்தை இயக்கிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் எங்களால சுத்தமா முடியல. இப்போ ஃபைனல் கண்டிஷன்ல வந்துட்டோம் எல்லாருமே. அதனாலதான் எல்லாருமே நிறுத்திட்டோம். அமைச்சர் வந்து நான் நேரடியாக முடிவெடுக்க முடியாது. இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டிருக்கு, எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்கோம். கோர்ட்ல கேஸ் இருக்குது. இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஒரு நல்ல முடிவை சொல்றேன், தெளிவான முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கிடையில வந்து நாங்க டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை சந்திச்சு அணுகி நாங்க கேட்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அமைச்சரை சந்திருக்கோம், நாளைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை சந்திக்க போறோம். ஒரு நல்ல முடிவு எட்டுன்னு சொல்லி நாங்க இதை காத்துக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே, எங்களுடைய தொழிலாளிகளுக்கு யாருக்குமே வாழ்வாதாரமே கிடையாது. நாளையில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து எந்த மாநிலத்துக்கும் வண்டி ஓடாது. வெளி மாநிலத்துக்கு இன்னில இருந்து தோராயமா வந்து ஒரு 700 வண்டிங்க ஓடும் சார்.
எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுற எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறவர்களும் இந்த வாகனங்கள்லாம் எதுவும் இயங்காது என்பதை அனைத்து சங்கங்கள் மூலம் அடுத்த ஸ்டேட்ல இருந்து வர வண்டிங்களும் வராது, எங்க ஸ்டேட்ல இருந்து போற வண்டிங்களும் போவாது அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறோம். பேரு என் பேர் மாறன், தமிழ்நாடு ஆம்னி பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன். இங்க வந்து எங்களுடைய தலைவர் அப்சல் சார் இருக்காரு, அங்க அன்பழகன் ஆல் ஆம்னி பஸ் இருக்காரு, மூர்த்தி அண்ணன் வந்து கொபோட்டா அசோசியேஷன் இருக்காரு, எம்ஜேடி பாலு இருக்காரு, அப்புறம் சேலம் அசோசியேஷன்ல இருந்து சுரேஷ் இருக்காரு. எல்லாருமே இங்கதான் இருக்கிறோம், அனைத்து சங்கத்துல இருந்தோம். நான் பொதுச் செயலாளர். தேங்க்யூ. மொத்தம் எத்தனை ஆம்னி பஸ் மொத்தமா 700 வண்டிங்க. 700 வண்டி